சென்னை ஆவடியில் ஃபியூஸ் கேரியரை திருடி பழைய இரும்பு கடையில் விற்று கல்லா கட்டிய 2 திருடர்களை போலீசார் அதிரடியாக கைது செய்திருக்கிறார்கள். 500க்கும் மேற்பட்ட குடும்பங்களை வெப்ப அலையில் சிக்க வைத்தவர்களுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுமா? சென்னையில் கோடை வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் 6 மணி நேரமாக பொதுமக்களை கொதிப்படைய செய்த காட்சிதான் இது. ஒரு நிமிடம் கூட ஃபேன் இல்லாமல் வீட்டிற்குள் இருக்க முடியாத சூழலில் சொற்ப காசுக்காக ஃபியூஸ் கேரியரை திருடிய இளைஞர்கள் பலரையும் பரிதவிக்க விட்டிருக்கிறார்கள். 25க்கும் மேற்பட்ட ஃபியூஸ் கேரியரை திருடி 1500 ரூபாய்க்கு விற்றவர்கள் சிசிடிவி மூலம் சிக்கியது எப்படி? சென்னையில் வெயிலின் தாக்கம் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் தகித்து வரும் நிலையில் பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர். புழுக்கம் தாங்க முடியாமல் மக்கள் புலம்பிக் கொண்டிருக்கும் சூழலில் சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் கடந்த சில நாட்களாக ஆங்காங்கே மின்வெட்டு ஏற்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. நீண்ட நேரம் மின்வெட்டு ஏற்படும் இடங்களில் மக்கள் வீதியில் இறங்கி போராடுவதும் தொடர்கதையாகியுள்ளது. இந்த சூழலில் ஆவடியில் உள்ள தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் திங்கட்கிழமை காலையில் திடீரென மின்வெட்டு ஏற்பட்டுள்ளது. நீண்ட நேரமாகியும் மின் விநியோகம் சீராகாததால் 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். இது குறித்து மின்வாரியத்திற்கு பொதுமக்கள் புகார் அளித்துள்ளனர். இதையடுத்து சோதனை செய்தபோது ஆவடி துணை மின் நிலையம் பின்புறத்தில் உள்ள புதைவட மின்சார இணைப்பு பெட்டியில் ஃபியூஸ் கேரியர் திருடு போனது தெரிய வந்தது. மர்ம நபர்கள் 17 HRC ஃபியூஸ் கேரியரை திருடியதால் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் 6 மணி நேரத்திற்கு மேலாக மின் விநியோகம் பாதிக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. அவற்றின் மதிப்பு சுமார் 42,000 ரூபாய் இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகள் ஆய்வு செய்யப்பட்டன. அதில் இருசக்கர வாகனத்தில் வந்த 2 இளைஞர்கள் ஃபியூஸ் கேரியரை திருடிச் சென்றது அம்பலமானது. இது தொடர்பாக மின்வாரியம் அளித்த புகாரின் பேரில் ஆவடி போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். சிசிடிவி ஆதாரத்தின் அடிப்படையில் விசாரணை நடத்தியதில் ஃபியூஸ் கேரியரை திருடியது குழல் பகுதியைச் சேர்ந்த வினீத் மற்றும் தினேஷ் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. உடனே அவர்கள் இருவரையும் போலீசார் கைது செய்தனர். அவர்கள் ஒரே நாளில் 25க்கும் மேற்பட்ட ஃபியூஸ் கேரியரை திருடி பழைய இரும்பு கடையில் விற்றதாக கூறியுள்ளனர். தலா 50 ரூபாய் வீதம் மொத்தம் 1500 ரூபாய்க்கு விற்று கல்லா கட்டியதும் அம்பலமானது. இதற்கிடையில் ஆவடி சுற்றுவட்டாரத்தில் மட்டும் 150 ஃபியூஸ் கேரியர் திருடு போனதும் விசாரணையில் தெரிய வந்தது. இதில் தற்போது கைதான இருவருக்கும் தொடர்பு உள்ளதா அல்லது வேறு ஏதேனும் கும்பலுக்கு தொடர்பு உள்ளதா என்ற கோணத்திலும் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். கைது செய்யப்பட்ட இருவரிடமும் மேற்கொண்ட விசாரணையில் அவர்கள் பணம் சம்பாதிக்கும் நோக்கில் மின் இணைப்பு பெட்டிகளில் உள்ள HRC ஃபியூஸ் கேரியரை குறிவைத்து திருடியது தெரிய வந்தது. அதில் உள்ள செப்பு கம்பிகளை மட்டும் தனியாக பிரித்தெடுத்து அவற்றை காயலான் கடையில் குறைந்த விலைக்கு விற்றிருக்கிறார்கள். இவர்கள் கடந்த 2024ஆம் ஆண்டு முதல் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஃபியூஸ் கேரியர்களை திருடி உள்ளனர். செங்குன்றம், ராஜமங்கலம் உட்பட பல்வேறு பகுதிகளில் திருட்டில் ஈடுபட்டு போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறை சென்றுள்ளனர். சிறையில் இருந்து வெளியே வந்தவர்கள் மீண்டும் ஆவடியில் ஃபியூஸ் கேரியரில் கை வைத்து வசமாக சிக்கி உள்ளனர். திருடப்பட்ட செப்பு கம்பிகளை வாங்கிய பழைய இரும்பு கடை உரிமையாளர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கும் வகையில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் அடிக்கடி மின்வெட்டு ஏற்படுவதாக பொதுமக்கள் கொந்தளிக்கும் வேளையில் சொற்ப காசுக்காக ஃபியூஸ் கேரியரை திருடிய இளைஞர்கள் இருவர் ஆவடியில் கைது செய்யப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.